பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே இனியா ராதிகாட்ட போயிட்டு ரொம்பவுமே கோவமாக பேசிட்டு வந்துடுறாங்க. இங்கே கோபி வந்ததுக்கு பிறகு ராதிகா கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு அப்படி நாங்கள் என்னங்க துரோகம் பண்ணோம்? நான் பாட்டுக்கு விவாகரத்து வாங்கிட்டு மையா கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு சந்தோஷத்தை தரங்கிற பேரில் எனக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கீங்க? உங்களுக்கு அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு ராதிகா கேட்க கோபி உடனே கேட்குறாரு, என்னாச்சு ராதிகா, என்னால் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க உங்களால் என்ன பிரச்சனையா? நீங்கள் என்னைக்கு அந்த பாக்கியாவை விட்டு வந்தீங்களோ அன்னையிலேருந்து பாக்கியா சந்தோஷமாக இருக்காங்க. நான் தான் பிரச்சனையை சமாளிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி உங்கள் பொண்ணு இனியா வந்து என்னைக்கு நீங்கள் எங்கள் லைஃபுக்குள்ளே வந்தீங்களோ அன்னிலேருந்து தான் எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்னிலேருந்து நாங்கள் நிம்மதியாகவே இல்லை, அப்படி இப்படின்னு இனியா பேசிட்டு போகிறா. அதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? நீங்கள் தானே. உங்களுக்கு உங்கள் முதல் மனைவியே பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நல்ல ஒரு மனுஷனாக இருந்தால் அவங்கள விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்னை பற்றியும் என் குழந்தைய பற்றியும் யோசிக்கணும், நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாக்கியாவை விட்டுட்டு ஒதுங்கினாலுமே பாக்கியாவை எப்படி பழிவாங்கலாம், அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் குடும்பத்தை பற்றியே தான் யோசிச்சுட்டீங்களே தவிர எனக்கு என்ன வேணும், மயோவுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் யோசித்ததே இல்லை. இதை நினச்சி எனக்கு நெஞ்சே வலிக்குதுங்க. தயவு செஞ்சு நீங்கள் எங்களையும் விட்டுட்டு போயிடுங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நாம் சேர்ந்து வாழ்றதுல அர்த்தமே இல்லைங்கன்னு இங்கே ராதிகா புலம்பிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு டிவியில் நியூஸ் ஓடுது. உடனே இங்கே கமலா சொல்கிறாங்க, ராதிகா நியூஸை பாரு வந்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, நம்ம பாக்கியா இங்கே இனியா பேசின பேச்சை கேட்டுட்டு பாக்கியா ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரி தான் முதல்ல கதவு வந்து பார்க்கும்போது இங்கே ப்ரெஸ் மீட் நிகழ்த்தை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கெல்லாம் வேலை பொழப்பே இல்லையா? எதுக்கு இப்படி வந்து இங்கே நின்றுட்டுருக்கீங்க வாசலில், எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு ஈஸ்வரி அவங்கள விரட்ட பார்க்குறாங்க. அப்போது அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, என்னம்மா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எங்களை வர சொல்கிறீங்க, அப்புறம் யாருக்கிட்ட வந்தேன்னு போக சொல்கிறீங்க, என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க எங்களை பார்த்தா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரி கேட்குறாங்க, உங்களை யார் நீங்கள் வர சொன்னது அப்படின்னு கேட்கும்போது பாக்கியா தான் வர சொன்னாங்க, அவங்க வீடு தானே இது அப்படின்னு கேட்குவோம். இங்கே ஈஸ்வரனே பாக்கியா இங்கே வா மாற அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாக்கியா வந்துட்டு ப்ரெஸ் மீட்டை பார்த்ததும் ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏன் பாக்கியா நீ தான் உங்களை வர சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாத்த, எதுக்கு இவங்களை இப்போ வர சொன்னேன்? ஒரு முக்கியமான விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், அதனால தான் வர சொன்னேன் அப்படிங்கவும். ஏன் பாக்கியா நீ அடங்கவே மாட்டியா? எதுக்கு பாக்கியா அப்படி தேவையில்ல பிரச்சனை பண்ணிட்டு நீ, உனக்கு என்ன தான் பிரச்சனை இப்போது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பாக்கியா ஒன்று, ஏன் கோவப்படுறீங்க, எதுக்கு கோவப்படுறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா போயிட்டு, இது மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கும் என்னுடைய முன்னாள் கணவருக்கும் பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்ல, அது எங்கள் குடும்ப பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படி தேவையில்லாமல் ஒரு சில பொய்யான தகவலை இதை திரிச்சு நீங்கள் நியூஸாக போகிறதுனால என்னுடைய குடும்பத்துலேயும் அவங்க குடும்பத்துலையும் நிறையா பிரச்சனை. கோபி கெட்டவர் தான், கோபி தப்பு பண்ணியிருக்காரு, அவருக்கான தண்டனையை கோர்ட்டு கொடுக்கும், அதுக்கான முயற்சிகளை நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வீடியோவையும் இனிமேல் நெட்டில் யாரும் அப்லோட் பண்ணாதீங்க. அப்படி பொய்யான தகவலை இதுக்கப்புறம் யாராவது ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்க மேலேயும் கேஸ் கொடுப்பேன். அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணேன். ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பாருங்கள். அப்புறம் நானும் ஃபோனை தூக்கிட்டு இந்த தெருவில் போனேன் அப்படின்னா இந்த தெருவில் இன்னும் எத்தனை பேர் வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நான் நெட்டில் போட வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒழுங்காக அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறதும் ஒழுங்கான உண்மையான நியூஸை வெளில சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ராதிகாவையும் இழுத்து பேசுகிறீங்க. ராதிகா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இந்த மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு ராதிகாவை தெரியும். ராதிகா ரொம்பவுமே நல்லவங்க. அதனால் தேவையில்லாமல் அவங்களுடைய கேரக்டர் எடுத்து இதில் யாரும் பேசாதீங்க. கோபிநாத் மட்டும்தான் கேட்டவர் தவிர அந்த ராதிகா ரொம்பவுமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே ராதிகா நியூஸில் பார்க்குறாங்க. கமலா ஒன்று, பாத்தியா பாக்கியா கோபி மாப்பிள்ளையே எப்படி பேசுகிறா பற்றியாவ அப்படின்னு சொல்லவும் ராதிகா சொல்கிறாங்க, அவள் சொன்னது என்ன தப்புமா இருக்குது? நீ சும்மா இந்த ஆளுக்காக ஜால்ரா போடாத, இவர் எவ்வளோ மோசமானவங்கள அவங்க சொல்கிறாங்க. அவங்கள எதுக்குமா இவர் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு? அவங்க அப்பாவுடைய இறுதி காயத்தில் அவர் கலந்துக்காமல் போனதுக்கு காரணம் அவங்க அம்மா. அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பாக்கியா பார்த்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடணும் இவர். ஆனால் இவர் என்னன்னா அவங்கள பழி வாங்கன்னு துடிக்கிறாரு. இன்னும் என்ன பண்ணாலும் சரி, இவருடைய மைண்ட் செட் என்னன்னா பாக்கியாவை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பார் தவிர எப்படி என்னையும் மயோவையும் நல்லபடியாக வாழ வைக்கலான்னு இவர் யோசிக்கவே மாட்டாருமா.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா ரொம்ப கோபமாக உள்ளே போயிறாங்க. இதை பார்த்தா இங்கே கோபி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. ஒரு பக்கம் இங்கே பாக்கியா பேசுனதை பார்த்து ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன பாக்கியா, என்ன பேசிகிட்டு இருக்க? அந்த ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, கோபி கெட்டவன் சொல்கிறேன், ஏன் உன் வாயால் கோபி தப்பு பண்ணிட்டா தான், இருந்தாலும் நான் அவளை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் அதை நீ சொல்ல மாட்டியா? உன் வாயால் சொல்ல முடியாதா பாக்கியா நீனு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பாக்கியா மேலே ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அதுக்கு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, ஏன் நான் சொல்லணும்? கோபி கெட்டவர், கோபி தப்பு பண்ணியிருக்காரு. தப்பு பண்ண யாரையுமே என்னால் மன்னிச்சு ஏற்றுக்க முடியாது. தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் சரி, ஏன் அது நீங்களாகவே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா போகிறாங்க. இங்கே இனியாவும் இதை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் கோபிக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த பாக்கியாவை ஒரே தடியாக அழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அவன் எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு இங்கே குளிக்க போயிடுறாரு. அப்போது அவருடைய ஃப்ரெண்டு கோபிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. அதை ராதிகா பார்த்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராதிகா போயிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே, கோபி எப்படா இருக்க? நீ சொன்ன மாதிரியே லாயர்கிட்ட பேசிட்டேன்டா, அந்த செஃப் ஆனந்திட்டையும் பேசியாச்சு. இப்போது அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவனும் உடனே அந்த ஹோட்டலில் கெட்டு போன சிக்கனை நீ தான் கலக்க சொன்ன அப்படிங்கிற உண்மையை அவன் மறைச்சிடுவான். எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா தான் சொல்லி அவன் பொய்யா சாட்சி சொல்லிடுவான். அப்படி அவன் சொல்லிட்டானா உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்டா. அதனால நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணு. நான் லாயர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நேரில் வரேன். பணத்தை எடுத்துகிட்டு போய் லாயர்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்டா. அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. நீ நினச்ச மாதிரி பாக்கியாவை ஈஸியாக பழி வாங்கலாம்டா கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ராதிகா ஃபோன் வச்சிடுறாங்க. வச்சு செம்ம டென்ஷன் வராங்க. டென்ஷனை மட்டும் இல்லாமல் ராதிகா கிளம்பி பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியாவை பார்த்த ஈஸ்வரி இங்கே ராதிகாவை பார்த்த ஈஸ்வரி, எதுக்கு இப்போ நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், நான் பாக்கியாட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வராங்க. வாங்க ராதிகா உள்ளே வாங்க அப்படிங்கவும், இல்லை பாக்கியா நான் இங்கேருந்து பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியா, நீங்கள் சொன்னது 100% கரெக்ட் பாக்கியா. ஆனால் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் சரியாக புரிஞ்சுக்கல போல. அதையும் இனியா இருக்காளே, அவளுக்கு எதுவுமே புரியல. நேராக என் வீட்டுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையும் காரணம், அதனால தான் எங்கள் வீட்டை நிம்மதி கெட்டு போச்சுன்னு சொல்கிறா. அது ரொம்ப தப்பு பாக்கியா. நான் வந்தனால தான் நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்க. நான் இப்போது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அந்த ஆள்கிட்ட என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். அந்த ஆள் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஆள் திருந்துற மாதிரி தெரில பாக்கியா. எனக்கே வாழ பிடிக்கல. சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கே பைத்தியம் முடிச்சிடும் போல. அதனால் நான் அவரை டிவோர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி உடனே, என்னடி என்ன 2 பேர் சேர்ந்துட்டு என் பையனோட வாழ்க்கை கெடுக்குறீங்களா? என் பையனை பற்றி இப்படி குறை பேசுகிறீங்க நான் இருக்கும்போதே அப்படின்னு சொல்லவும், ராதிகா சொல்கிறாங்க, போதும் நிப்பாட்டுங்க அத்தை. உங்கள் புருஷன் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் கோபி அப்படி கிடையாது. என்னைக்கு பாக்கியா விட்டுட்டு என்கிட்ட வந்தாரோ அன்னிலேருந்து என்ன என் கூட சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு பாக்கியாவை எப்படி பழி வாங்கலாம் தான் பார்த்துட்ருக்காரு. நாளைக்கு என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட பழகினார்னா அப்புறம் பாக்கியாவையும் ராதிகாவையும் எப்படி பழி வாங்கலான்னு பார்ப்பாரு தவிர லாஸ்ட் வரைக்கும் அவர் நம்பி வந்த யாரையும் சந்தோஷமாக வச்சுக்கவே மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு சைக்கோ தான் அவர். கண்டிப்பாக நான் அவர் சும்மா விட மாட்டேன். அவர் தான் கெட்டுப்போன சிக்கனை கலந்தாரு அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்டையும் இருக்குது பாக்கியா. நீங்கள் எங்கே வாழ போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் வருவேன் பாக்கியா, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போகிறாங்க. பாக்கியாவனே சொல்கிறாங்க, எல்லாருமே என்னை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நான் யார் மேலாம் அக்கறை வச்சுருக்கணும் அவங்க தான் என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே போயிடறாங்க. இங்கே அடுத்த நாள் நம்ம கோபி அந்த செஃப் ஆனந்தோடைய வீட்டில் போயிட்டு அந்த செஃப்பை மிரட்டலான்னு போகிறாரு. அப்படி கோபியும் அவருடைய ஃப்ரெண்டும் லாயரும் போய் செஃப் ஆனதை மிரட்டுறாங்க. மிரட்டுறதை அப்படியே ராதிகா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் வீடியோவாகவும் எடுத்துறாங்க. எடுத்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இது மாதிரி கோபிநாத்துக்கு நீங்கள் ஜாமீன் வழங்கியிருக்கீங்க இல்லையா, அது முதல்ல கேன்சல் பண்ணுங்கள். அவர் இந்த கேஸுக்கு சாதகமாக இருக்கிற சாட்சியான செஃப் ஆனந்தை போய் பிளாக்மெயில் பண்ணி இந்த கேஸ்லேருந்து அவரை ஒதுங்க சொல்கிறதுக்கு பணம்லாம் கொடுக்குறாரு. அதுக்கான வீடியோ ஆதாரம் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி ராதிகா கொடுக்கவும் உடனே அவங்க கேஸை ஃபைல் பண்ணி ஜாமீனை கேன்சல் பண்ணுறாங்க. திரும்பவும் கோபியை பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க. ஜெயிலில் அடைக்கவும் கோபி ஒன்று கேட்குறாரு, எதனால் அடைக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கும்போது கோபி அந்த செஃப் ஆனந்த மிரட்டுற வீடியோவை போலீஸ் காட்டுறாங்க. கோபி அதிர்ந்து போகிறாரு. யார் இதெல்லாம் எடுத்தது அப்படிங்கும்போது ராதிகா அப்போ தான் என்ட்ராங்க. என்ன கோபி திருத்தணும் முடிக்கிறீங்க, நான் தான் இந்த வீடியோ எடுத்தேன். நீங்கள் எவ்வளோ பெரிய மோசமானவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும்ல, அதனால தான் இப்படி பண்ணேன்.
போதும் கோபி, நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்த வரைக்கும் போதும். உங்களுக்கு எங்கள் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லை. உங்களுடைய முதல் மனைவியை எப்படி பழி வாங்கணும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எனக்கும் இனிமேல் செட் ஆகாது. உங்களுக்கு ஏற்ற இடம் இந்த ஜெயிலு தான். எனக்கு ஏற்ற இடத்த நான் பார்த்துக்கிறேன். இனிமே நீங்கள் நானும் சேர்ந்து வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. நான் போயிட்டு விவாகரத்து நோட்டீஸை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் சைனை மட்டும் பண்ணி அனுப்புங்க. இதுக்கு மேலே உங்கள் மூஞ்சில் முழிக்கத்தை நான் பாவம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கார் திப்பிட்டு போகிறாங்க. அதை பார்த்த கோபியால் இங்கே தாங்க முடியல. ஆத்திரம் மண்டைக்கு ஏறுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியா தான். அந்த பாக்கியா தான் எல்லாருமே ஏற்றி விட்டு தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியக்காரனாக மாற்றிட்டுருக்கா. அந்த பாக்கியாவை ஒட்டு மொத்தமாக அந்த ஹோட்டலில் பிடுங்கிட்டு ஒன்றும் இல்லாதவளாக ஆக்குனாதான் அவள் அடங்குவா. அது வரைக்கும் நானும் அடங்க போகிறது இல்லை. எப்படியும் இந்த கேஸை உடச்சிட்டு நான் வெளில வருவேன். வந்து அந்த பாக்கியாவை பழி வாங்காமல் விட மாட்டேன் ராதிகா அப்படின்னு சொல்லி கோபி கத்துறாரு. அதை கேட்ட ராதிகா, சி இவெல்லாம் ஒரு மனுஷனா? இப்படியாப்பட்ட நிலைமையில கூட அந்த பாக்கியாவை பழி வாங்கன்னு துடிக்கிறானே, இப்படியாப்பட்ட பைத்தியத்தை போய் நம்ம காதலிச்சோமே, எவ்வளோ பெரிய அசிங்கம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க.